நம்ம எல்லாரும் கனெக்டட்னு நினைக்கிறோம், ஆனால் உண்மையிலேயே டிஸ்கனெக்டட். நேற்று தான் முதல் நாள் மாதிரி இருக்குது, ஆனால் இன்னைக்கு இதுதான் கடைசி நாள். இந்த 3 வருஷத்தில் நம்ம எவ்வளவோ தொலைச்சிருக்கோம், எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கோம். ஆனால் அந்த கடைசி பெஞ்ச் சிரிப்பு. இனிமேல் அட்டெண்டன்ஸ் எடுக்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் வாழ்க்கை எடுக்க போகிற அட்டெண்டன்ஸ்க்கு நம்ம தயாராக இருக்கணும். நண்பன் சொல்லிக்கிட்டு ஒரு கூட்டம், மச்சான்னு சொல்லிக்கிட்டு ஒரு உயிர். இனி இதெல்லாம் எப்போ நடக்குன்னு தெரியாது. ஐடி கார்டு கழட்டியாச்சு, பேக் எடுத்தாச்சு, ஆனால் மனசு மட்டும் அங்கேயே நின்றுடுச்சு. கல்லூரி வாழ்க்கைங்கிறது ஒரு பாடம் இல்லை, அது ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தோட கடைசி பக்கம் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. 3 years later. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? ஏய் லூசு, எதுவுமே வந்துட்டியா? ஓகேங்க சார். ஹே காய்ஸ், சார் வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷனால இங்கே வர முடியல, நம்மளை கண்டினியூ பண்ண சொன்னார். ஹே லிசன், நம்ம ஒரு கேம் விளையாடலாமா? கேமா? பப்ஜியா ஃப்ரீ ஃபயரா? இல்ல, இது வந்து ஒரு ரியல் லைஃப் கேம். ஒரு 30 நிமிஷம் மொபைல் யூஸ் பண்ணாம ஏரோப்ளேன் மோட்ல போட்டு வச்சிருவோம். இதுதான் கேம், ஓகேவா? நீ என்ன லூஸா? என்னாலலாம் 5 நிமிஷம் கூட மொபைல் யூஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாதுடா. அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, மொபைலுடைய சர்வன்ஸா? சரி, ஓகே, ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி சிரிச்சு பேசி ரொம்ப நாள் ஆச்சு. இதுக்காக தான் நான் சொன்னேன், ஃபோன் எடுக்காமல் இருந்ததுனால இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம். நீங்கள் வந்ததுலேருந்து ஃபோனே யூஸ் பண்ணிருக்கீங்க, புரியுதா? இதுதான் கான்செப்டே. நீ சொல்கிறதும் கரெக்டு தான். ஃபோனு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கூட இப்போ ஹியூமன்ஸ் கொடுக்கறது இல்லை. மொபைல் ஃபோனும் நெட்வொர்க்கும் மற்றவங்களோட பேசுறதுக்கான ஒரு கருவி தான். அதுவே நம்ம வாழ்க்கையாக மாறிடக்கூடாது, சரியா? இதுதான் இந்த கேமுடைய கான்செப்டே. We want mobile, but only mobile, not a life. Sometimes our life is still alive, even when the phone is silent.